ஏழ்கடல் சூழ் தென்னிலங்கை கோமானை எழில் வரைவாய் தாழ்விரலால் ஊன்றியதோர் தன்மையினார் நன்மையினார் ஆழ்கிடங்குஞ் சூழ் வயரும் மதில் புல்கி எழகமரும் நீள்மறுக்கிற் கலிக்கட்சி என்று திருஞான சம்பந்தர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை போற்றி ஒரு பாடலை படைத்திருக்கிறார். இதன் பொருளானது, நெறி காரை காட்டாரே, 7 கடல்களால் சூழப்பட்ட தென்னிலங்கைக்கு அதிபதியான ராவணனை கையிலை மலையின் அடியில் தன் கால்விரலால் நசுக்கி அடக்கிய சிவபெருமான் பெருமையும் நன்மையும் உடையவர். ஆழமான அகழியும் வயல்களும் மதில்களும் சூழ்ந்த அழகிய நீண்ட வீதிகளை கொண்ட திருக்கட்சி நெறி காரை காட்டில் வீட்டிற்கும் பெருமானே அவர் என்பதாகும். ஆழமான அகழியும் வயல்களும் மதில்களும் சூழ்ந்த அழகிய நீண்ட வீதிகளை கொண்ட திருக்கட்சி நெறி காரைக்காடு என்னும் இந்த ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிறிய கோவில் அமைந்திருக்கிறது. சிறியதாக இருந்தாலும் அமைதியாக இந்த கோவில் இருக்கிறது. திருக்கட்சி என்பது காஞ்சிபுரத்தின் இன்னொரு பெயராகும். நெறி என்றால் வழி என்று பொருள். காஞ்சிபுரத்திற்கு வரும் வழியில் அமைந்திருக்கும் காரை மரங்கள் நிறைந்த பகுதியான இவ்விடத்தை திருக்கட்சி நெறி காரைக்காடு என்று அழைக்கிறார்கள். பெரும்பாலும் சிவன் கோவில்களில் நவகிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பது இயல்பு. ஆனால் இந்த கோவிலிலே நவகிரகங்களில் ஞானத்தை தருபவராக சொல்லப்படும் புதன் பகவான் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறார். இதற்கு பின்னே ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. இந்திரனுக்கும் தாராவிற்கும் மகனாக பிறந்தவர் புதன் பகவான். அவர் கிரக நிலையை அடைய வேண்டி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார். தவத்தின் முடிவில் இறைவன் அவரை ஆட்கொண்டு 9 கிரகங்களில் ஒன்றாக புதனை வைக்கிறார். இதன் அடிப்படையில் ஈசனின் கருவறைக்கு எதிரே புதன் பகவான் தனி சன்னதியில் ஈசனை வணங்கியபடி காட்சி தருகிறார். பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலானது அந்த பழமை மாறாமல் இன்னும் அப்படியே இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்களை எல்லாம் ஒரே நாளில் கண்டுகளிக்க இயலாது. அப்படிப்பட்ட 1000 கோயில்களின் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து நல்லதொரு ஆன்மீக அனுபவத்தை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.